தமிழக அரசு ஊழியர்களுக்காக ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி உள்ளது. குறிப்பாக சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் சமீபத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கலாம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அஷோர்ட் பென்ஷன் ஸ்கீம் TAPS என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருந்தது. ஆனால் அந்த திட்டத்துக்கான முழுமையான விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் உள்ளன. இதனால் TAPS திட்டத்தில் முழு விதிகள் வெளியாகும் வரை தகுதியுள்ள ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு இடைக்கால நிவாரணமாக மாதாந்திர ஓய்வு வழங்கும் புதிய ஏற்பாட்டை அரசு அறிவித்துள்ளது. சரி, இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள்? 1/4/2003 அல்லது அதற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்கள். சிபிஎஸ் கீழ் இருந்தவர்கள் 1/1/2026 அன்று பணியில் இருந்து அதன் பிறகு வயது முதிர்வால் ஓய்வு பெற்றவர்கள். குறைந்தது 10 ஆண்டுகள் அரசு பணியை நிறைவு செய்திருக்க வேண்டும். சரி, யாருக்கு இந்த திட்டம் பொருந்தாதுன்னு பார்க்கலாம். விரும்பி ஓய்வு பெற்றவர்கள், அதாவது VRS வாங்கினவங்க. அடுத்தது, குறிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை அல்லது துறை ரீதியான விசாரணைகள் நிலுவையில் உள்ள சில ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படாமல் இருக்கலாம். அடுத்தது, 1/1/2026க்கு முன்பே ஓய்வு பெற்றவர்களா இருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இடைக்கால ஓய்வூதியத்தை எப்படி கணக்கிடப்படும் என்று பார்க்கலாம். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இந்த இரண்டில் எது அதிகமோ அந்த தொகை மாதாந்திர இடைக்கால ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதனுடன் அரசின் நடைமுறைக்கு ஏற்ப அகவிலைப்படி சேர்த்து வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் தொடர்பாகவும் முக்கிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரு அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போதே உயிரிழந்தால் அவருடைய குடும்பத்திற்கு இதே அடிப்படையில் இடைக்கால குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். அதேபோல ஏற்கனவே இடைக்கால ஓய்வூதியம் பெற்ற வந்த ஒருவர் பின்னர் உயிரிழந்தால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தின் ஒரு பகுதி குடும்ப ஓய்வூதியமாக அவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும். மேலும் இந்த திட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 2 முக்கியமான தேர்வுகளும் வழங்கப்பட்டுள்ளன. முதல் தேர்வு உடனே வெளியேற்றம். அதாவது, இப்போது இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சிபிஎஸ் கணக்கில் உள்ள முழு தொகையும் வட்டியுடன் சேர்த்து இறுதியாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த தேர்வை எடுத்தால் எதிர்காலத்தில் TAPS திட்டத்தில் சேரும் வாய்ப்பு இருக்காது. இரண்டாவது தேர்வு காத்திருந்து முடிவெடுப்பது. அதாவது, தற்போதைக்கு இடைக்கால ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் TAPS திட்டத்தின் முழுமையான விதிமுறைகள் வெளியான பிறகு எந்த திட்டம் உங்களுக்கு சிறந்தது என்பதை ஆராய்ந்து இறுதி முடிவை எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போது விண்ணப்பிக்கும் காலக்கெடு பற்றிய முக்கிய தகவல்களை பார்க்கலாம். ஏற்கனவே ஓய்வு பெற்றுள்ள அரசு ஊழியர்கள் இந்த அரசாணை வெளியிடப்பட்ட நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் தங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல் இனி ஓய்வு பெறவுள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற நாளில் இருந்து, அதாவது ஓய்வு பெற்ற நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பம் பெறப்பட்ட பிறகு 15 நாட்களுக்குள் அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, குடும்ப ஓய்வூதியம் பெற யார் யார் தகுதியானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதன்மையாக கணவர் அல்லது மனைவி குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியானவர்களாக
இருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் அரசின் விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் சட்டபூர்வ வாரிசுகளுக்கும் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். எனவே இந்த திட்டத்தின் மூலம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மட்டும் அல்லாமல் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே போல் கீழே ஒரு ஹைப் பட்டனும் இருக்கும், ஹைப்பும் கொடுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்டேட்ஸ்க்கு சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.